ஹலோ மக்களே, வாரணாசி படத்தோட உங்களுக்கு தெரியாத சில அப்டேட்டையும் டைட்டில் டீசரோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாரணாசி படத்தோட டைட்டில் டீசர் ரிவ்யூவே ஹைதராபாத்ல கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதை டைட்டில் டீசர் ரிவ்யூ லான்ச் பண்ணாங்க. அது ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார்ல லைவா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ண டீசர் இப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அதை பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்றேன். டீசரை பாக்குறப்ப இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு புராணத்தையும் அறிவியலையும் வச்சு மையக்கருத்தா வச்சுதான் இந்த கதையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் இந்த கதை எந்த காலத்துல நடக்குதுன்னா 7600 BCல இருந்து 2027 CE அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அதாவது அந்த டைட்டில் டீசர்லேயே இது பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வாரணாசி கிபி 512 தான் இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஒரு முக்கியமான இந்த கதையா நான் நினைக்கிறேன். ஏன்னா வாரணாசி தான் ஃபர்ஸ்ட் விஷுவலா காமிச்சாங்க. படத்தோட டைட்டில் வாரணாசி தான். அந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது அண்டார்டிகா ரோஸ் ஐஸ் அந்த விஷுவல்ஸையும் காமிக்கிறாங்க. அடுத்தது ஆப்பிரிக்கா அதோட காடுகளையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாரணாசி ஹீரோ வர இடம் போல. புறப்பட்டி குகை மந்தாகினி வர இடம். அதுக்கப்புறம் திரேகா யுகம் லங்கா நகரம். இது கிமு அதாவது 7600 அந்த காலகட்டத்துல ராமாயண காலத்துல ஒரு பகுதி. அப்படிங்கிறப்ப அதுல வில்லனா யார் நடிச்சிருக்கா? பிருத்திவிராஜ், கும்பா, ராவணனோட தம்பி. அப்போ அந்த இதுலதான் வில்லன் லான்ச் ஆகிறாங்க போல இருக்கு. அதான் அந்த விஷுவல்ல காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதுல காமிச்சிருக்க எல்லா விஷுவலும் ஒவ்வொரு கதையோட அர்த்தத்துல ஹீரோவோட காலகட்டம் இப்படிலாம் நடக்குதுங்கிறதான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமானது என்னன்னா, இது ஒரு டைம் டிராவல் படம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் மாத்தி மாத்தி நடக்கக்கூடியது. அதாவது ஃபர்ஸ்ட் குளோப் ட்ராட்டர் தான் படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. குளோப் ட்ராட்டருங்கிறது உலகத்தை சுத்தி பாக்குறீங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோவோட ஒரு இதையும் முன்னாடி சொல்லிட்டாங்க. உலகத்தை சுத்தி பாக்குறதுல இந்த டைம் டிராவல் வச்சு மூவ் ஆகி நடக்கக்கூடிய கதைகள் எல்லாம் தான் நடக்கக்கூடியதான் இந்த கதையை. அப்புறம் சிஜி, இந்த சிஜி ஒர்க்கை சொல்லணும்னா அதுல நிறைய திடீர்னு ஏஐ வச்சு நம்மளே ஒரு ஃபாண்ட் கிரியேட் பண்ணி ரெடி பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு பிரம்மாண்டமான ராஜமௌலியோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி எனக்கு தெரியல நிறைய இதுல. அது கடலோட சிஜி மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மற்றது எல்லாமே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியில மகேஷ் பாபு நந்திக்கு மேல சூளத்தை ஏந்திக்கிட்டு அப்படியே ஆக்ரோஷமா வர மாதிரி காமிச்சு நல்லா இருந்துச்சு. விஷுவல் நல்லா இருந்துச்சு. நந்தியோட விஷுவல் சூப்பரா இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ரோஷமா ஒரு சிவன் வடிவுல வடிவமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல மகேஷ் பாபுவோட பேரு ருத்ராங்கிறப்ப அது ஒரு சிவன் பேரு. அந்த இதுலதான் கொண்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ராஜமௌலி படம் மாதிரி RR இந்த பில்டப் இதெல்லாம் இருக்கா? போஸ்டர்ல இந்த டைட்டில் ட்ரீசர்லாம் இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. இது அதான் சொல்றேன்ல, ஏஐ வச்சு திடீர்னு மேக் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடிலாம் எனக்கு அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகல. இது கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடி பட்ஜெட்ல ரெடி ஆகிட்ட போது 2027 ஜனவரியில தான் ரிலீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் இதுல அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த இதுல அவ்வளோ எஃபெக்ட் 1100 கோடி இந்த அளவுக்கு எஃபெக்ட்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. மேபி படத்துல விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் டிராவல், இது ஒரு டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். நான் எந்த அளவுக்கு அதை பார்த்துருக்கோம்னா அந்த அளவுக்கு டீகோடிங் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.